வணக்கம். முகலாயர்கள் மாதிரியான பெரிய சாம்ராஜ்யங்களையே நடுங்க வச்ச ஒரு பேரரசு தக்காணத்துல இருக்கிற மலைப்பகுதிகள்ல இருந்து எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு நாம மராத்தியர்களோட எழுச்சிய பத்தி பார்க்க போறோம். இது வெறும் போர் சம்பந்தப்பட்ட கதை கிடையாது. இது ஒரு மக்களோட பார்வை, அவங்களோட கலாச்சாரம், அப்புறம் அவங்க விட்டுட்டு போன ஒரு பெரிய மரபு பத்தின கதை. நம்ம பயணத்தை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க பாக்குறது வெறும் ஒரு கோட்டை இல்ல, இது ஒரு சாம்ராஜ்யத்தோட பிறப்பிடத்துக்கான ஒரு சின்னம். ஆமா, இந்த பிரம்மாண்டமான ராய்கட் கோட்டையில தான் சத்ரபதி சிவாஜிக்கு முடிசூட்டு விழா நடந்துச்சு. அன்னைக்குதான் சுயராஜ்யம்ங்கிற அவரோட கனவு அதிகாரப்பூர்வமா நிஜமாச்சு. இதுதான் நாம இன்னைக்கு பதில் தேட போற முக்கியமான கேள்வி. எப்படி ஒரு சின்ன பிராந்திய சக்தி முகலாயர்கள் மாதிரி இருந்த மாபெரும் பேரரசுகளுக்கே சவால் விட்டு இந்தியா முழுக்க பரவிய ஒரு பெரிய சக்தியா உருவாச்சு? வாங்க, இதுக்கான விடைய நாம விரிவா பார்க்கலாம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம எப்படி பார்க்க போறோம்னா, முதல்ல மராத்தியர்களோட கலாச்சார வேர்கள்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் சிவாஜியோட எழுச்சி, அவரோட புதுமையான போர் தந்திரங்கள், நிர்வாகத் திறமை, அவருக்கு பின்னாடி அந்த பேரரசு எப்படி வளர்ந்துச்சு, கடைசியா ஆங்கிலேயர்களோட எப்படி மோதுனாங்கன்னு எல்லாத்தையும் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல நாம மராத்தியர்கள் யாரு, அவங்களோட எழுச்சிக்கு அடித்தளமாயிருந்த கலாச்சார காரணிகள் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பெரிய அரசியல் எழுச்சிக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு வலுவான கலாச்சார ஒற்றுமை இருக்கும். மராத்தியர்களோட எழுச்சிக்கு ஆணிவேரே பக்தி இயக்கம்தான். துகாராம், ராமதாஸ் மாதிரியான மகான்கள் ரொம்ப எளிமையான மராத்தி மொழியிலேயே தத்துவங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இதனால ஜாதி மத வேறுபாடெல்லாம் கடந்து ஒரு பொதுவான மராத்திய அடையாளம் உருவாச்சு. இந்த கலாச்சார ஒற்றுமைதான் பின்னாடி ஒரு பெரிய அரசியல் எழுச்சிக்கு அடித்தளமா இருந்துச்சு. இந்த கலாச்சார ஒற்றுமைய ஒரு அரசியல் சக்தியா மாத்தின ஒரு மனிதரை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்ல, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தான். சிவாஜியோட முழு லட்சியத்தையும் இந்த ஒரே வார்த்தையில சொல்லிடலாம்: ஸ்வராஜ்யம். இதுக்கு அர்த்தம் சும்மா அந்நிய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் வாங்குறது மட்டும் இல்ல. தக்கான சுல்தான்கள், முகலாயர்கள் இவங்களோட ஆதிக்கத்துக்கு வெளியே மக்களோட நலனை முக்கியமா வச்சு ஒரு தன்னாட்சி அரச உருவாக்கணுங்கிறதா அதோட முழுமையான அர்த்தம். இந்த காலவரிசைய பாருங்க. சிவாஜியோட பயணம் எவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னு புரியும். 1630 பறந்து வெறும் 16 வயசுல, அதாவது 1646 தன்னோட முதல் இராணுவ வெற்றிகளை பதிவு செய்றார். அப்புறம் 1674 ராய்கட் கோட்டையில சத்ரபதியா முடிசூட்டி ஒரு பேரரச அதிகாரப்பூர்வமா உருவாக்குறார். 1680 அவர் இறக்கும்போது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கான அஸ்திவாரத்தை ரொம்பவே வலுவா போட்டுட்டு போறார். சிவாஜியோட வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட இராணுவ மேதைமைதான். பெரிய பெரிய படைகளை எதிர்க்க அவர் பயன்படுத்தின சில வித்தியாசமான உத்திகளை இப்போ நாம பார்க்கலாம். சிவாஜியோட இராணுவ புத்திசாலித்தனம் இங்கதான் வெளிப்படுது. முகலாயர்கள் தக்கான சுல்தான்களோட பெரிய மெதுமா நகரக்கூடிய படைகளை நேருக்கு நேரா சந்திக்காம அவர் ஒரு புதுவிதமான வழிய கையாண்டார். வேகம், திடீர் தாக்குதல், அப்புறம் கொரில்லா போர் முறை. இதுதான் அவரோட தாரக மந்திரமா இருந்துச்சு. சிவாஜியோட போர் உத்திக்கு 2 முக்கியமான தூண்கள் இருந்துச்சு. ஒன்னு, இந்த மலைகளையும் காடுகளையும் தனக்கு சாதகமா மாத்தி மறைஞ்சிருந்து தாக்குற கொரில்லா போர் முறை. இன்னொன்னு, இந்தியாவிலே முதல் முறையா கடற்கரையை கட்டுப்படுத்தி வர்த்தகத்தை பாதுகாக்க ஒரு சக்தி வாய்ந்த கடற்படைய உருவாக்குனது. இது அந்த காலகட்டத்துல ஒரு புரட்சிகரமான யோசனைனே சொல்லலாம். இந்த சின்ன ஆனா ரொம்பவே ஆபத்தான ஆயுதத்தை பாருங்க. இதுக்கு பேரு வாக்நாக், அதாவது புலிநகம். தன்னை கொல்ல வந்த மாவீரன் அப்சல் கான சமாதான பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டு தந்திரமா வீழ்த்துறதுக்கு சிவாஜி இததான் பயன்படுத்தினார். இது வெறும் ஒரு ஆயுதம் இல்லை, சிவாஜியோட தந்திரத்துக்கும் துணிச்சலுக்கும் ஒரு அழியாத சின்னம். சிவாஜி ஒரு சிறந்த தளபதி மட்டும் இல்ல, அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட நிர்வாகியும் கூட. ஒரு ராஜ்யத்தோட வெற்றிக்கு போர்க்களம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நிர்வாகமும் முக்கியம்னு அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. சிவாஜியோட நிர்வாகம் ரொம்பவே முற்போக்கானதா இருந்துச்சு. பரம்பரை உரிமையா அதிகாரிகளுக்கு நிலங்களை கொடுக்கிற ஜாகிர் முறைய அவர் ஒழிச்சார். அதுக்கு பதிலா தகுதியான அதிகாரிகளை நியமிச்சு அவங்களுக்கு அரசாங்க கருவூலத்திலிருந்து நேரடியா சம்பளம் கொடுத்தார். இதனால அவங்களோட விசுவாசம் அரசாங்கத்துக்கு கிடைச்சது. இது மட்டுமில்லாம அவர் அமைச்சரவைக்காக உருவாக்கின அஷ்டபிரதான், அதாவது 8 அமைச்சர்கள் கொண்ட குழு நிர்வாகத்தை ரொம்ப திறமையா நடத்த உதவிச்சு. இந்த ஒரு மேற்கோளே சிவாஜியோட ஆளுமைய பத்தி நிறைய சொல்லுது இல்லையா? அவர் வெறும் ஒரு வெற்றியாளர் மட்டும் இல்ல, நீதியையும் மக்களோட நலனையும் ஏன் இயற்கையையும் கூட மதிக்கிற ஒரு ஆட்சியாளரா இருந்திருக்கார். அவரோட பார்வை
எவ்ளோ ஆழமானதுன்னு இந்த வார்த்தைகளே நமக்கு காட்டுது. சரி, சிவாஜியோட மறைவுக்கு பிறகு மராத்திய அரசு என்ன ஆச்சு? அது எப்படி உருமாறிச்சுன்னு இப்ப பார்க்கலாம். அது ஒரு ராஜ்யமா இருந்து ஒரு பெரிய கூட்டமைப்பா விரிவடைஞ்சது. சிவாஜி இறந்தப்போ மராத்திய ராஜ்யம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் தக்கான பகுதியில ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் இருந்துச்சு. இதுதான் தொடக்க புள்ளி. ஆனா இப்போ பாருங்க, சிவாஜிக்கு அப்புறம் வெறும் 80 வருஷத்துல என்ன ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி! மராத்திய பேரரசு வடக்கு பெஷாவர்ல இருந்து கிழக்குல வங்காளம் வரைக்கும் பரவி இந்தியாவோட முதன்மை சக்தியா உருவாச்சு. இது நிஜமாவே ஒரு நம்ப முடியாத மாற்றம். இந்த பெரிய விரிவாக்கத்துக்கு காரணம் ஒரு முக்கியமான அரசியல் மாற்றம். அதாவது, அதிகாரம் சத்ரபத்தின்னு சொல்லப்படுற அரசர்கிட்ட இருந்து அவரோட பிரதம மந்திரியான பேஷ்வா கிட்ட கைமாறிச்சு. பாஜிராவ் மாதிரியான திறமையான பேஷ்வாக்கள் பேரரச நல்லா விரிவுபடுத்தினாங்க. ஆனா இதனால ஒரு சிக்கலும் வந்துச்சு. சிவாஜி உருவாக்குன மையப்படுத்தப்பட்ட அரசு இப்போ சிந்தியா, ஹோல்கர் மாதிரி தனித்தனி தளபதிகளோட கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு கூட்டமைப்பா மாறிடுச்சு. இப்போ நாம மராட்டிய வரலாற்றோட இறுதி கட்டத்துக்கு வரோம். அப்போ வளர்ந்துட்டு இருந்த பிரிட்டிஷ் சக்திக்கு இந்தியாவிலேயே முக்கிய போட்டியாளரா இருந்தது மராத்தியர்கள் தான். இந்தியாவோட தலைவிதியையே மாத்தின 3 முக்கியமான போர்கள் இது. முதல் போர்ல நானா பட்னாவிஸ் மாதிரியான தலைவர்களோட வழிகாட்டுதல்ல மராத்தியர்கள் ஒன்னா நின்னு ஆங்கிலேயர்களை தோற்கடிச்சாங்க. ஆனா போக போக அந்த ஒற்றுமையை உடைய ஆரம்பிச்சுது. மராத்திய தலைவர்களுக்குள்ளேயே நிறைய பூசல்கள், கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு. இந்த பிளவுகளை ஆங்கிலேயர்கள் சரியா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கடைசியில மராத்திய பேரரசை வீழ்த்திட்டாங்க. இத நாம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று உண்மை. 18ஆம் நூற்றாண்டுல இந்தியாவோட உண்மையான ஆதிக்க சக்தி முகலாயர்கள் கிடையாது, மராத்தியர்கள் தான். அதனாலதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றணும்னா அவங்க முதல்ல மராத்தியர்களை தான் வீழ்த்த வேண்டியிருந்தது. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். சிவாஜி உருவாக்கின அந்த வலுவான மையப்படுத்தப்பட்ட அரசாங்கமா, இல்ல அவருக்கப்புறம் உருவான அந்த பரந்த பரவலாக்கப்பட்ட பேரரசா? எது ஒரு சாம்ராஜ்யத்தை நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிக்க வைக்கும்? மராத்தியர்களோட எழுச்சியும் சரி, வீழ்ச்சியும் சரி, தலைமை பண்பு, ஒற்றுமை, இதோட முக்கியத்துவத்தை பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?